நிறைய பேர் இந்த முக்கியமான 3 விஷயம் தெரியாததுனால கனடா பிஆர் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் சிஆர்எஸ் ஸ்கோரில் கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்குமே லூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபாரின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வர பாயிண்ட்ஸை சிஆர்எஸ் ஸ்கோரை ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கனடாவில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்கோ போயிருக்கீங்க. அங்கே ஒரு பார்ட் டைமாக 3 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 மந்த்ஸை கம்பைன் பண்ணி அதோட பாயிண்ட்ஸை நீங்கள் சிஆர்எஸ் ஸ்கோரோட ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கோர் நீங்கள் ஆட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக கனடாவில், இங்கே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ண முடியாது சிஆர்எஸ் ஸ்கோரோட. இன்னொரு கேட்டகரி இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு ரிமோட்ல நீங்க ஒர்க் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி சிஆர்எஸ் ஸ்கோரோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியை வந்து பிஆர் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, டிஃபால்ட்டாக ஹஸ்பண்டை பிரைமரி அப்ளிகண்ட்டாக போடாமல், ஒருவேளை ஒய்ஃப் வந்து ஏஜ் கம்மியாக இருக்குது ஆனால் அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்களோட சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் நான் வந்து ஹஸ்பண்டை பிரைமரியாக போடுறேன்னு இல்லாமல் தனித்தனியாக ஹஸ்பண்டோட சிஆர்எஸ் ஸ்கோர் எவ்வளோ வருது, ஒய்ஃபோட சிஆர்எஸ் ஸ்கோர் எவ்வளோ வருதுங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டு ஒய்ஃபோட சிஆர்எஸ் ஸ்கோர் அதிகமாக வருது அப்படின்னா அவங்கள பிரைமரி அப்ளிகண்ட்டாக போடும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் தனியாக ஹஸ்பண்ட் தனியாக சிஆர்எஸ் ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு யார் பிரைமரி அப்ளிகண்ட்டாக போடலாங்கிறத சூஸ் பண்ணி பண்ணுங்க. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 10 இயர்ஸில் பிரேக் விட்டு எத்தனை தடவை ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதை மட்டும் தான் நீங்கள் வந்து சிஆர்எஸ் ஸ்கோரில் ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் பிரேக் விட்டு ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி அதையும் நீங்கள் சிஆர்எஸ் பாயிண்டோட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களோட சிஆர்எஸ் ஸ்கோரில் 25 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video.